ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குற்றாலம் ஜூலை ஆகஸ்டில் குற்றாலம் எவ்வளோ ஒரு சூப்பரான டெஸ்டினேஷன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். குற்றாலம் அருவிகளுக்கு எவ்வளோ ஸ்பெஷலோ அதே மாதிரி குற்றாலம் பரோட்டாவுக்கும் நாட்டுக்கோழி சால்னாவுக்கும் ரொம்பவே ஸ்பெஷல். நான் எந்த கடையை ஸ்பெஷலாக சொல்கிறேனோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுதான் நம்மளுடைய ரஹ்மத் பரோட்டா, ஸ்பெஷலாக பார்டர் பரோட்டா. ஒவ்வொரு சீசனுக்கும் குற்றாலத்தை விசிட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி நாங்கள் பார்டர் பரோட்டாவில் தான் சாப்பிடுவோம். மதியம் லஞ்சாக இருந்தாலும் சரி, பிரியாணி சூப்பராக இருக்கும். நைட்டு டின்னர் பரோட்டா சால்னா சான்ஸே இல்லை, அடிச்சுக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த சீசனுக்கு குற்றாலம் வீலாக்ஸ் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கும்போது தான் நம்ம இர்ஃபான் ப்ரோவோட ரஹ்மத் பார்டர் பரோட்டா ரிவ்யூ வந்தது. அந்த பரோட்டா சால்னாவை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு எப்படியாவது இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு நாட்டுக்கோழி சால்னா பண்றோம் அப்படின்னு பண்ணி சாப்பிட்டோம். அந்த ரெசிபி தான் இது, வாங்க பார்க்கலாம். 1.25 கிலோ நாட்டுக்கோழி. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் ஒரு 15, மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு தக்காளி 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் பச்சை மிளகாய் 4, பூண்டு பல்லு பார்த்தீங்கன்னா ஒரு 8 பூண்டு பல்லு, அப்புறம் இஞ்சி ஒரு 3 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி, இது ஒரு நாட்டுக்கோழி முழுசாக மீடியம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 கிலோ அளவு இருக்குது. இப்போ இதை கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிளான மேரினேஷன் தான். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1.5 டேபிள் ஸ்பூன், தயிர் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன் போட்டு நம்ம சமைக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் இது நல்லா மேரினேட் ஆகிட்டு இருக்கட்டும். அப்புறம் ப்ரெஷர் குக்கரில் நல்லெண்ணெய், ஏன்னா நாட்டுக்கோழின்றதுனால நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். நல்லெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு 2 சின்ன மராத்தி மொக்கு சேர்க்குறேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். இந்த சோம்பு கூட சேர்த்து நீங்கள் கல்பாசி துளி சேர்த்துக்கலாம், ரொம்பவே வாசமாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த சின்ன வெங்காயத்திலே பார்த்தீங்கன்னா நல்ல குண்டா சில வெங்காயம் இருந்ததில் அதை ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஒரு வதக்கிடலாம். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் குட்டி குட்டி சைஸாக இருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். மொத்தமாக ஒரு 15 சின்ன வெங்காயமாவது கண்டிப்பாக போடணும். அதுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்கு, அதனால நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோடைய அந்த பச்சை தன்மை போற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம அனலை கம்மி பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது இதுக்கு தேவையான மசாலாக்கள். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 டீஸ்பூன் சேருங்க, அப்போ தான் சூப்பராக கலர் கொடுக்கும். மிளகாய் தூள் நம்ம ஏற்கனவே மேரினேஷனுக்கு 1 டீஸ்பூன் போட்டிருக்கோம், ஸோ இப்போ 1 டீஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ஸ்பெஷலான இன்க்ரீடியண்ட் நம்ம கறி மசாலா பவுடர், இது சிக்கன் கறி மசாலா பவுடர் சேர்க்க போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்க்க போகிறோம். இந்த மசாலா பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். ஆனால் அது கூட சேர்ந்த மற்ற இன்க்ரீடியன்ஸும் கண்டிப்பாக நம்ம சேர்க்கணும். வெறும் இந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும் போட்டால் பத்தாது. இப்போ இந்த மசாலா இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு ஒரே ஒரு தக்காளியை இந்த மாதிரி நல்லா கியூப்ஸாக போட்டு சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு தக்காளியை அந்த மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தோட நல்ல மையா விழுதா அரைச்சு இதுல நம்ம சேர்த்துக்கலாம். அப்பதான் நல்ல ஒரு குழம்புக்கான கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். இப்ப இந்த மசாலா பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஃபர்ஸ்ட் எண்ணெய் தெரியற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்கணும். அப்புறமேட்டு தான் நம்ம சிக்கன் ஆட் பண்ணணும். இந்த மசாலா கிரேவிக்கான உப்பு பாத்துருங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்திருக்கேன். ஏற்கனவே மேரினேஷன் அப்ப நம்ம 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருந்தோம். இப்போ இந்த மசாலா கிரேவி பாத்தீங்க அப்படின்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதுல மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்க்கலாம். இந்த சிக்கன் கூட சேர்த்து நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு தாமரைக்கிழங்கு போட்டிருக்கேன், ரொம்ப டேஸ்டா இருக்கும். சிக்கன் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நல்லா இந்த கிரேவியோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம்.
இதுக்கு அடுத்து நமக்கு முக்கியமான இன்கிரீடியன்ட் பாத்தீங்க அப்படின்னா தேங்காய். இந்த மாதிரி சில்லு சில்லா ஒரு 7ல இருந்து 8 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். நல்ல மையா கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில நல்லா இதை வந்து பேஸ்ட் ஆக்கிக்கணும். ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, சோ அதையும் போட்டாச்சு. இது பால் கிடையாது, அப்படியே தேங்காய் பேஸ்ட். இப்ப நீங்க ஃப்ரிட்ஜ்ல இருந்து தேங்காய் எடுக்கிறதா இருந்தால் முன்னாடியே இந்த தேங்காயை வந்து நார்மல் டெம்பரேச்சருக்கு கொண்டு வரதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் வெது தண்ணியில நம்ம சோக் பண்ணி வைக்கலாம். இப்ப பாருங்க, இந்த லிக்விடையும் நம்ம சேர்த்துட்டோம். இதுலயே வந்து ஓரளவுக்கு நமக்கு தேவையான தண்ணி கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைச்சிருச்சு. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அவ்வளவேதான். நம்ம இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 2 விசில், அதுக்கப்புறமேட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. நேச்சுரலா நமக்கு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகட்டும். பாருங்க, நாட்டுக்கோழி எவ்வளவு அழகா எண்ணெய் தெரிஞ்சு சூப்பரா குக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்ப இதை நம்ம அகலமான பாத்திரத்துக்கு மாத்தி நல்ல தலபுலன்னு கொதிக்க விட போறோம். ஓகே, நல்ல பெரிய அகலமான பாத்திரத்துக்கு இப்ப நம்ம மாத்தியாச்சு. அவ்வளவேதான். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் ப்ரெஷர் குக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம மிளகுத்தூள் சேர்க்கணும். அப்பதான் அந்த மிளகுத்தூளோட ஃபிளேவரும் கிடைக்கும். நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சில நம்ம வந்து எந்த குழம்பா இருந்தாலும் சரி அது நம்ம இறக்க முடியும். சோ இப்ப நல்லா கொதிக்கட்டும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் சேர்த்திருக்கேன். இதுவே ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஸ்பைசியா வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்க மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சோ கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. நம்ம சால்னா அப்படியே பரோட்டாவை பிச்சு போட்டு ஊத்தி சாப்பிடுற அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. அவ்வளவேதான், சூப்பரான சால்னா ரெடி ஆயிடுச்சு. இப்ப க்ளோஸ் அப்ல காட்டுறேன் பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இப்ப நல்லா சிம் பண்ணிட்டேன். இப்ப இதுல கொத்தமல்லி தழை தூவி கார்னிஷ் பண்ணிட்டு உடனே ஆஃப் பண்ணிடணும். அப்பதான் அந்த கொத்தமல்லி தழையோட ஃப்ரெஷ்னஸ் வந்து அப்படியே அந்த குழம்புல சூப்பரா இருக்கும். அவ்வளவேதான். இப்ப நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. இண்டக்ஷன் ஸ்டவ்ன்றதுனால இன்னும் லைட்டா அங்கங்க பபிள் வந்துட்டு இருக்கு. இப்ப சூப்பரான சால்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சால்னா ரெடி ஆனோன்னு சூப்பரான கலக்கியும் போட்டாச்சு. இப்போ அடுத்தது நம்மளுடைய பரோட்டாவோட சர்வ் பண்ணி சுட சுட சாப்பிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பக்காவா சூப்பரான ரெசிபி. உங்க குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்க கமெண்ட்ஸ்ல மறக்காம கீழே பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பர் வீடியோல அடுத்து சந்திக்கும் வரை பாய்.